ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபிங்க. 90s கிட் ஃபேவரட் பிரிஞ்சி சாதம். அப்போலாம் பிரிஞ்சி சாதம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இப்போ ஹோட்டல்ஸில் கூட இது கிடைக்கிறது இல்லைங்க. டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப்பு 250 ml கப்புனால 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது பாஸ்மதியிலே பச்சரிசி. இது வந்து நல்லா 2-3 கழுவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நெய்யும் நம்ம ஆட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து ரொம்பவே முக்கியம். அந்த வாசனை அப்போ தான் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 பட்டை, ஒரு 10 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் கல்பாசி, ஒரே ஒரு அன்னாசிப்பூ, 3 பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வறுபடணும். அது நல்லா வெடித்து வரணும். அது வெடித்து வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனை நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு கலர் மாறணும். மாறினதுக்கப்புறமா 5 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆனியனும் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி மாதிரி வந்துடும், பிரிஞ்சி மாதிரி இருக்காது. அதனால் இந்த தக்காளி மட்டும் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த தக்காளி நமக்கு போட்டதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நமக்கு நல்லா போகணும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நமக்கு இந்த பிரிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு முழு கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பீன்ஸு அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா அதையும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை பட்டாணி கிடைக்கல, அதாவது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எனக்கு கிடைக்கல, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நாம் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் நாம் ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நாம் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துருக்குறோம். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அரிசி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1க்கு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எப்போவுமே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் நல்லா வாயில் ஊற்றி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஊற வச்சுருக்கிற அந்த பாசுமதி அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பாசுமதி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும். நான் வீடியோக்காக தான் இதை எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற சீட்ஸை எடுத்துருங்க. எடுத்து விடாமல் புழிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அந்த தண்ணியும் அரிசியும் ஒரே சம பங்கில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதுதான் நமக்கு தம் வைக்கிற கரெக்டான நேரம். இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப போட்டு கிண்டிட்டிங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும். ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் போட்டுக்கோங்க. இது வந்து கடைசியாக தான் போடணும். அப்போ தான் இது பிரிஞ்சு மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு நல்லா மூடி போட்டுட்டு நான் டைரெக்டாகவே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. என்னோடது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எரியும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் அப்படியே தம் போட்டு எடுத்துக்கலாம்.
நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க 10 நிமிஷம். சப்போஸ் நீங்கள் தோசைக்கல் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 20 நிமிஷம் தம் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த பிரிஞ்சுக்கு நான் 2 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா இதை பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த பிரிஞ்சில் இதுதான் நமக்கு ஹைலைட்டே. நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சோடு இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா நமக்கு கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை அழகாக வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்துட்டு நாம் தம் வச்சுருக்கிற அந்த பிரிஞ்சியை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் எனக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து வெரையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் தம் வச்சுட்டு உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 20 மினிட்ஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட் ஸ்லைஸும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் இதுக்குள்ளே போட்டு கிண்டிடுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.